அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா காந்திமதி அம்மா சொல்ற ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? மனுஷன் 44 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இல்லையா? கர்த்தருடைய வார்த்தை வந்து இருந்துச்சா எப்பேற்பட்ட கடினமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஆறுதலையும் சமாதானத்தையும் வந்து என்ன செய்யறாரு? கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். இல்லையா? வயசான காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வயசானவங்களே எல்லாருமே சந்திச்சுதான் ஆகணும். எல்லாருக்கும் வயசாகும். ஆனா எல்லாருக்கும் வயசான காலத்துல நல்லா ஜெபம் பண்ண தெரிஞ்சுன்னு வைங்களேன், உங்க லைஃப் நல்லா இருக்கும், அட்வான்டேஜா இருக்கும். வயசானவங்க வந்து கர்த்தருக்குள்ள இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை இருக்கும், சந்தோஷம், ஹாப்பியா இருக்கும். இல்லையா? கர்த்தருக்கு மிகப்பெரிய நம்பிக்கை யாரு அவங்களுக்கு இருக்கும்? வயசானவங்களுக்கு. அதனாலதான் வந்து சமயம் 92:15 வாசிக்கிறீங்க. அவருடைய முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமா. ஆமா, வயசான காலத்துல எப்படி இருப்பாங்க? பசுமையும் முதிர் வயதிலும் கர்த்தர் தள்ளி விட மாட்டார். அவர் தள்ளி விடாத தேவன். முதிர் வயசுல என்ன தரார்? நமக்கு பலன் தருகிறார், துணையா இருக்கார், கைவிட மாட்டார். அல்லேலூயா. அப்ப நான் தனியாக இல்லை, அவர் என் கூட இருக்கிறார். விடுவிப்பார்கள் சொல்லாதீங்க, விடுவிப்பார் நம்மோடு கூட இருக்கிறார்.